டிடிக்கு ஒரு நிமிஷம். பிரசாந்த் வந்திருக்காரு. சுரேஷ் தாத்தா வந்திருக்காரு. வெல்கம், வெல்கம் சார். வெல்கம் பிரசாந்த். சொல்லுங்க. ஹை Thank ஹை you, ப்ரோ. thank you. யா ஹை. என்னையா இது என்னையா சீரியஸா ஷோ முடிஞ்சு 20 நாள் ஆச்சியா? விட விட மாட்டேங்கிறாங்களே விட மாட்டேங்களே பிரசாந்த். என்ன இல்ல பண்றது? நான் என்னன்னா ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். ஆ. என்ன எதுக்கு இவ்வளவு உட்கார்ந்துட்டு இந்த பிஆர்னு எதுக்கு உட்காந்து ஊதிக்கிட்டே இருக்கானுன்னு எனக்கு புரியல. சீரியஸாவே அதுதான் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்காங்க. அவன் சௌரியம் இல்லைங்க. அவன் சௌரியங்க. இன்னொன்னு இந்த ஷோ ஹஸ் ஃபினிஷ்ட். அவன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணவனே அவன் கடை திறந்து ஃபேன்ஸ் மீட்டு போய் ஜாலி ஆயிட்டு அவனே அடுத்த லெவல் போயிட்டான். அவனே அடுத்தடுத்து வேலையை பார்க்க போயிட்டான். அப்போ ஆமா. ஏதோ ஒரு பெரிய இன்டைரக்ட் பெனிஃபிட் இல்லாம இந்த வேலையை பண்ணவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ரொம்ப அக்லியான அதுவா? கேம். இல்ல நான் பிரசாந்த், அதாவது யா முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல பண்றாங்க. அதுதான் என்னோட கம்ப்ளைண்ட். யாரும் ஆர்மி கிடையாதுங்க. முத்துக்குமரன் பெரிய நான் ஏதாவது நாட்டு அதிபரா? நான் அவனுக்கு ஆர்மி இருக்கா? அதுதான் அப்படிலாம் தெரியல. கிடையாது. அவன் நம்ம பையன், அவ்வளவுதான். அவன் நம்ம பையன். ஜஸ்ட் லைக் எல்லாரும் பிரசாந்தண்ணே மாதிரியும் உங்க அவன் ஒரு உங்க கண்டஸ்டன்ட் நம்ம பையன், அவ்வளவுதான். பிரசாந்தண்ணே உங்க டிஎம்ல நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் பாருங்கண்ணே. அதானே பிரச்சனை, ஓகே வேற ஓகே ஒண்ணும் இல்ல. அந்த இதை பாத்துட்டீங்கன்னா நீங்க அப்போ நீங்க எதுக்குடா இவ்வளவு கோபப்படுறாரு சாரு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். டேன்னு ஓகே போட்டு கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்காப்புல பாருங்க. அந்த வார்த்தையை மட்டும் பாத்துட்டு வாங்க சார். நான் அப்படியே சுரேஷ் தாத்தா ஓகே பேசிட்டு ஓகே வெல்கம் ஓகே சுரேஷ் தாத்தா. இப்ப ஓகே சொல்லுங்க. சொல்லுங்க. இது கேட்ட தப்பு இல்லையா? இல்ல அசார் இல்ல ப்ரோ, இல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இல்ல ப்ரோ. இல்ல அது ஓகேங்க. நான் என்ன சொல்றேன், டு பி ஹானஸ்ட் என்னன்னா, அவ்வளோ சீப்பா அவங்க இருக்காங்க அப்படின்னா நாமளும் அதே சீப்பா இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? நான் என்னோட இல்லண்ணா ஜஸ்ட் ஒரு இப்ப எப்படின்னா, ரெக்வஸ்ட். இப்போ இது எப்படின்னா ஒரு தடவை சண்டை போட்டோம் முடிச்சோம் அப்படின்னா முடிச்சுட்டு போயிடலாம்னா, அது என்னன்னா திருப்பி திருப்பி வந்து தம்பி வாண்டடா இங்க வந்து வர டிடிகே அது நண்பா, இங்க வர நண்பா. நான் சின்சியரான ஒரு அட்வைஸ் தரேன். இந்த ஆன்லைன்ல சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா இங்க என்ன வேணா சண்டை போடு. தினம் 7 ஸ்பேஸ் போடு. எல்லாரும் உட்காந்து கேட்கட்டும். பயங்கரமா சண்டை போடு, என்ன வேணா பண்ணு. இதுல 10 பைசாக்கு உன் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னா போனை தூக்கி வீசிட்டு போய் வேலையை பாரு. தயவு செய்து சொல்றேன். நான் இப்ப இங்க இருக்கேன் அப்படின்னா இங்க உட்காந்து தினம் ஸ்பேஸ் ப்ரோ, பேசணும். இல்ல வந்து நீங்க இந்த இதையே கருத்து உடைய தான் ப்ரோ. நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நானும் என்னோட வேலையை மட்டும்தான் பார்ப்பேன். 2-3 யூடியூப் சேனல் வச்சு அந்த டிசி சாரும் அவர் வேலையை தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த நாங்க வந்து ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற கொண்டாட்ட ஷோ நடக்குது. அதுல சார் வந்து போறாங்க. போய் வந்து சௌந்தர்யாக்கு ஆதரவா அவர் ஏதோ பண்ணியிருக்காரு. என்ன பண்ணாருன்னு வந்தாதான் தெரியும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு. அப்போ அவர் அங்க வம்புழுக்கவும் அதை தொடர்ந்து ஒரு பிரச்சனை வருது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ட்விட்டர்ல நாங்கெல்லாம் வந்து பெருசா இதை பத்தி பேசவே மாட்டோம். ஏதோ ஷோ நடந்துச்சா, நம்ம தலைவி உள்ள இருக்கே அப்படின்னு நாங்க வருவோம். ஏன்னா அது வந்து ஒரு ஆர்வத்தோட மிகுதியில நேரம்னா 2வது தான். அந்த ஒருத்தவங்க உள்ள இருக்காங்களா, அதுதான் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். எங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளை பத்தி பேசுறாங்கன்னா அது வந்து என்ன இப்போ இதை வந்து இப்போ இல்ல எனக்கு ஒரு ஜஸ்ட் நான் ஒரு கிளாரிபிகேஷனுக்கு எனக்கு பெருசா தெரியாது. இப்போ உங்களை என்னென்ன பிராண்ட் பண்றாங்க? அதாவது சார் வந்து சவுண்ட் உடைய பிஆர் அப்படி. இப்ப சார் வந்து அப்ப சவுண்ட் பிஆர் போறான் பாரு. ஈவினிங் ஆச்சுல ஏதோ 200 ரூபா கொடுக்குறாங்க பாரு அப்படின்னு ஏதோ கத்திட்டு இருக்கானுங்க. அது கேட்டதுதான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ. ஓஹோ அப்படியா? ஆமாண்ணா. இது வந்து நீங்க வந்து ஷோலயே கத்துறாங்க அப்படின்னா வந்து தரமட்டமா ஒருத்தன் இருந்தா மட்டும்தான் அப்படி ஒருத்தன் கத்துவான். அதுதான் அதை கேட்டதுதான் அவ்வளவு பிரச்சனைகள். அதாவது வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு பேசிக் ஒரு 6 அறிவு இல்லாத ஒருத்தன் தான் 5 அறிவு இல்ல 5.5 அறிவு இல்ல 4.5 அறிவு இருக்கிறவன் தான் இந்த வேலையை பண்ணுவான். அதாவது லைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் ரியல் லைஃப்ல ஒருத்தன் கத்துறான்னா அவனோட அறிவு எவ்வளவு இருக்குன்னு நீங்க நம்ம யோசிச்சுக்கணும். எல்லாருமே யோசிச்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து பிஆர் பண்ணி எல்லாம் ஓட்டு வாங்க முடியாதுங்க. பிஆர் பண்ணி எல்லாம் அவ்வளவு தூரம் வர முடியாது. பிஆர் பண்ணி எல்லாம் வந்து அவங்கவுங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யாவோட போட்டோ அவ்வளவு பேர் பொண்ணுங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் பிஆர் பண்ணி எல்லாம் வராது. என்ன சௌந்தர்யா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 10,000 ரூபாய் அனுப்பிச்சு விடுதா? அனுப்பிச்சு விட்டு என்னோட டிபி வைங்கங்குதா? அதெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து இது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு வேணும், கேரக்டர் வேணும். கேரக்டர் பிடிச்சதுன்னா அவங்க எல்லாத்துக்கும் கேரக்டர் பிடிச்சவங்க அவங்க கூட ரிலேட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சி டிபி வைக்கிறாங்க, இல்லை அவங்கள கொண்டாடுறாங்க, அவங்களோட கிளிப்ஸை ஷேர் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் நடக்குது. அண்ட் இன்னொன்று ஒரு மிக பைத்தியாரத்தனமான ஒரு விஷயம் ஒன்று நான் கவனிச்சேன். என்னன்னா இப்போ முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு ப்ளஸ்னா அதே ப்ளஸ் எல்லாத்துக்கும் ப்ளஸ்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னங்க இப்போ வந்து ஜாக்லினுக்கு ஒரு ப்ளஸ்னா அதே ப்ளஸ் எல்லாத்துக்கும் ப்ளஸ்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே பயங்கரமா கேம் விளையாண்டி ஹை ஜம்ப் பண்ணி லாங் ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
சில பேருக்கு அது வரும். சில பேர் பயங்கரமா என்டர்டெயின் பண்ணுவாங்க. சில பேர் ஒண்ணுமே பண்ணாம ஃபன் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. ஆஃப்டர் ஆல் அது வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் ஷோ. கேம் ஷோன்னு சொன்னாலும் அதோட அல்டிமேட் பர்பஸ் அப்படிங்கிறது டு என்டர்டெயின் த ஆடியன்ஸ் இன் ஆமா இன் இன் டிஃபரெண்ட் வேஸ். இவ்வளவுதான். அப்படிங்கிறப்போ இங்க இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்கிறேன் நான். எனக்கு புரியவே இல்லை. இதுல என்ன பிஆர் பண்ணிட முடியும் நான் கேட்கிறேன். இதுல என்ன பிஆர் பண்ணி என்ன மேனிப்புலேட் பண்ணி இப்ப சௌந்தர்யா கப்பு வாங்கி இப்ப என்ன சரி பிஆர் பண்ணோன்னா விஜய் டிவி வந்து ஒரு 5 கோடி ரூபா தூக்கி சௌந்தர்யா கொடுத்துருச்சா? இல்ல ஏதாவது வந்து ஒரு 10 பட வாய்ப்பு அப்படியே வந்துருச்சா? சௌந்தர்யா வாஸ் ஆல்ரெடி ஃபேமஸ். இது இது எல்லாத்துக்கும் தெரியணும். ஷீ இஸ் ஆல்ரெடி இந்த அதாவது அஹ், அவங்க வந்து ஏற்கனவே வந்து நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோஸ்லேயே கலந்துருக்குறாங்க. நிறைய வேலைகள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கண்டினியூஸாக வந்து சினிமா ரிலேட்டடாக ஒன்று அந்த பொண்ணு வந்து ஒன்று பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இதில் வந்து அடுத்த லெவல் போகலைனாலும் இன்னொன்று அடுத்த லெவல் போயிருக்கும் அந்த பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு. நாமெல்லாம் உட்காந்து வாய் பேசுறப்போ ஆனா அந்த இந்த அந்த பொண்ணு வந்து பிரசாந்த் நான் இன்னொன்னு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இது சௌந்தர்யாவை பத்தி ஸ்பேஸோ முத்துக்குமரனை பத்தி ஸ்பேஸோ இல்ல. நாங்கெல்லாம் இந்த சௌந்தர்யா பத்தி சப்போர்ட் ஆனா பண்ணோம். இது வந்து இல்ல இல்ல டிசி எனக்கு புரியுது. சாருக்கும் சார் முத்துக்குமார் ஒரே அந்த நிமிஷம் இல்ல நிமிஷம் எனக்கு இண்டிவிஜுவல் புரியுது. கேரக்டர் நான் இது வேணாம் வேற ஒரே மாதிரி நிமிஷம் கொண்டு அவர் போகணும். இந்த பிரசாந்த் இந்த அவருக்கு அவர் நீங்க பேசுற ஒரே வந்து நிமிஷம் டிடிகே அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க அபியூஸை அப்புறம் வந்து அவர் அட்ரஸ் கண்டினியூ பண்றீங்க பண்ணலாம். இல்லைங்களா? சரி இதுக்கு என்ன சரி ஓகே. இது வந்து என்னன்னா ஐயோ நான் ரொம்ப பர்சனலா இறங்காதீங்கயா. இது ஒரு ஜஸ்ட் ஒரு டிவி ஷோயா. ரொம்ப இல்ல சார் இப்போ பர்சனல். பிரசாந்த் சார் ஒரே ஒரே நிமிஷம் பிரசாந்த் இப்ப சார் இன்னொரு ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு. கரெக்டா மிக மிக பேசுறாங்க, கரெக்டா மோசமான வார்த்தைகள் பேசுறாங்க. அங்க பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்றாரு அந்த நபர் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. பட் அதை அது பத்தி அதை நம்ம அது என்ன பண்ண இல்ல போறோம்? ப்ரோ, பண்ணிட்டு போட்டோம். அது வந்து அவங்களோட தரம் தான். நீங்க அதை வந்து போய் இங்கிலீஷ் நீங்க போயிட்டு அதுக்கு ஈக்குவலா உட்காந்து பேச வேண்டியது இல்லை. எல்லாரும் சி இல்ல பிரதர். அதுக்கு ஈக்குவலா பேசல சொல்றேன், உங்களுக்கு இல்ல நாலேஜ் பிரதர், சொல்றேன். ஒரு 2 தடவை கேட்பாங்க பிரதர். 3வது தடவை போடா டேய் இவனுக்கு ஒரு வேலை இல்லைன்ட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க பிரதர். அவ்வளவுதான். ம் நீங்க நீங்க அபியூஸ் நெகட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப நாள்லாம் நிக்காது ப்ரோ. ரொம்ப நாள்லாம் ஓகே. நிக்காது. அதனால நீங்க ஒன்னே ஒன்று நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா தட்டி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பாருங்க. அவ்வளவுதான். ஓகே ஏன்னா சுரேஷ் தாத்தா வெளில போயிட்டாரு நினைக்கிறேன். ஏன் அண்ணன் வருவாங்க ஏன் பேசுவாங்க. போனாருன்னா அண்ணன் இந்த சண்டைக்குள்ள அண்ணன் வரமாட்டாரு. அதங்காட்டிக்கு தான் அவர் போயிருப்பாரு. ம். நான் ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்றேன். தட்டி விட்டுட்டு வேலையை பாருங்க. அடுத்த சீசனுக்கு எப்படி பில்ட் பண்ணலாம்னு பாருங்க. ஏன்னா கண்டிப்பா ஸ்பேஸ் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்குதுங்க. இங்க வந்து நிறைய லைவ் கான்வர்சேஷன் நடக்குது. இந்த ஷோ வந்து ஷேப் பண்ணுது இந்த ஸ்பேஸ். ஸோ இது பிரதர், இது வந்து இன்னொன்னு பிரதர், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏதோ ஓகே ஏதோ ஒரு வழியில் நீங்க வளர்றீங்கன்னு நீங்க நினைச்சுக்கங்க. அதை நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கங்க. பிகாஸ் கண்டிப்பா கண்டிப்பா வளர்றப்பதான் உங்களை வந்து ஏதோ ஒரு இந்த அபியூஸ் அந்த விஷயமெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா நம்ம growth பாத்துல போகும்போது தான். ஏன்னா நாம ஒண்ணுமே இல்லாதப்ப எவனுமே கண்டுக்கவே மாட்டானே. அப்புறம் எதுக்கு நம்மளை அபியூஸ் பண்றாங்க? ஸோ ம். யூ ஆர் டூயிங் சம்திங் ரைட். ஸோ ஆமா அது எப்பவுமே அது ஒரு 100 பேர் ஒரு 10 பேருக்கு பிரச்சனையாவே இருக்கும் பிரதர். when you are doing something right, அது எப்பவுமே கண்டிப்பா 10 பேருக்கு பிரச்சனையா இருக்கும். அவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதர். இஃப் யூ ஆர் ஃபீடிங் them it will only grow. இப்போ நீங்க திருப்பி ஒன்று பேசுறீங்க அப்படின்னா இது நிக்கவே நிக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ், எனக்கு அஜித் சார் சொன்னது 2011 வர ஃபோன் கால் பேசினா சொன்னார், கீப் த கான்வர்சேஷன் ஒன் வே அப்படின்னாரு. எனக்கு போய் அவர் பேசுற இங்கிலீஷே எனக்கு புரியல. சார் ஓகே சார் அப்படின்ட்டு விட்டேன். அப்படி என்னன்னா இந்த கான்வர்சேஷனை 2 வேவா வச்சீங்க அப்படின்னா இங்க சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்று பேசுறான்னு நாம ஒன்று பேசணும்னா இது இங்கிருந்து சித்துபாத்து கதை மாதிரி இன்னும் 10 வருஷம் சண்டை போட்டுருக்க வேண்டியதான். ஆனா இதுல என்ன தெரியுமான பிரச்சனை? அதாவது இப்போ நாங்க இந்த பிரச்சனை வந்து இப்பயோட முடியாதுண்ணே. நீங்க வேணா பாருங்க, இந்த பிரச்சனை இப்ப முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து எந்த பிரச்சனையும் வேண்டாம். இப்ப டிசி சார்லாம் வந்து இந்த ஸ்பேஸ்க்கு அவர் டைமே கிடையாது. எனக்கும் டைமே கிடையாது. என்னன்னா இப்போ ஒரு நபர் வந்து நம்ம மேல ஒரு ஃபேக் அலிகேஷன் வைக்கிறாரு. நீங்க வந்து ஒரு தவறே செய்யல, நீங்க ஒரு விக்டிம் ஆக்கப்படுறீங்கன்னா நான் விக்டிம் இல்ல. இப்போ என் தரப்பு நியாயத்தை வந்து நம்ம சொல்லணும். அப்படி சொல்லாம நம்ம கில்லிங் இன் சைலன்ஸா போயிட்டு இருந்தா என்ன அப்படின்னா நாளைக்கு திருப்பி இன்னொரு நபர் வந்து இந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைப்பாரு நம்ம மேல. நீ வந்து அப்பயே ஒரு கேவலமான வேலை செஞ்சல, அப்ப நீ இப்பயும் அதே வேலை தான் செய்வ. அதுதான் ப்ரோ. இப்போ இந்த நடந்தது என்னன்னா ஒரு கோர்ட்ல வந்து மக்களோட நன்மதிப்பை பெறதுக்கு எப்படி டீல் பண்ணுங்க அப்படின்னா நம்பர் 1 என்னன்னா சரி இந்த டைட்டில் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அவன் பண்ணாலுமே பேசிக்கா ஒரு டைட்டில் வச்சு போடுங்க ஸ்பேசஸ். இன்னொன்னு டிக்னிட்டியோடைய அவனோட பிரச்சனைய ஹேண்டில் பண்ணிட்டே இருங்க. அதனாலதான் ப்ரோ இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப வந்து அவர் வந்து அவ்வளவு தூரம் கெட்ட வார்த்தை போட்டு பதில் கொடுத்தாரு. ஆனா சார் வந்து அந்த மாதிரி கெட்ட வார்த்தை போட்டு பேசாம
பிரதர் கெட்ட சார் வார்த்தை பேசுறவங்கலாம் பெரிய எப்படிப்பட்ட ஆள் கிடையாது எப்படிப்பட்ட பிரதர். அதாவது ஆனா இப்போ இருக்கு, இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்களேன், இப்போ நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரதர் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பிரதர். நான் இது என்னோடதுல இருந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் கோவம் வந்து பயங்கரமா ஸ்பேஸ்ல நான் கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன். நான் அது இன்னைக்கு எடுத்து போட்டு பார்த்தேன்னா எனக்கே அசிங்கமா இருக்குது. இதான் உண்மை. அது வந்து ஆமா. ஒரு அது வந்து ஒரு பெருமையோ, ஒரு எப்படி சொல்றது, மத்தவன டாமினேட் பண்றதோ கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க ஈவன் இஃப் யூ ஹேவ் த சான்ஸ் டு யூஸ் பேட் வேர்ட்ஸ் ஆர் ஈவன் இஃப் யூ ஆர் ரைட் அண்ட் சம்ஒன் இஸ் டெரிபிளி ராங், அப்ப கூட நீங்க வந்து அந்த டிப்ளமசி தவறாம, டீசென்சி தவறாம பேசினா மட்டும்தான் மக்கள் மத்தியில உங்களுக்கு மதிப்பு வருங்க. அதர்வைஸ் இவனும் பேசுறான் அவனும் பேசுறான், இவனுக்கு 2 பேரும் இவனு வாட்டி சண்டை போட்டும்டா. அதனாலதான் ப்ரோ இப்போ நாங்க வந்து நாம ஸ்பேஸ்ல ஜாலியா இவ்வளவு வேடிக்கை நேரம் பார்ப்போம். ஆடியன்ஸ் என்ன ஒண்ணு வந்துறீங்களா, பாப்கார்ன் எடுத்து வச்சுட்டு இல்ல உட்காந்துட்டு சரி பிரசாந்த் அண்ணா, இப்போ இவ்வளவு நேரம் டிசி சார் பேசியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பேஸ்ல வந்து யார ஒரு நபரை பத்தி கூட, சௌந்தர்யா பத்தி கூட புகழ்ந்தோ முத்து பத்தி எதுவுமே பேசல. எந்த விதமான ஆபாச வார்த்தையில கெட்ட வார்த்தை எதுவுமே பேசல. இப்போ ஓகே. எங்க டிசி சாரோட கேள்வி என்ன அப்படின்னா, அவர் வந்து இப்போ யூடியூப்ல அவர் ஒரு சேனல் வச்சு அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து யாருக்கு பிடிக்குமோ சப்போர்ட் பண்ணுவாரு. இங்க ஒண்ணு பிஆர் காசு வாங்கிட்டுலாம் வந்து ஒருத்தவங்க உட்காந்து ரிவ்யூ இல்லைங்க பண்ணல. நான் அவர் சொல்றேன். வந்து ஓகேங்க. 5 வருஷமா ரிவ்யூ பண்றாரு. நான் என்னன்னா நான் இல்ல அந்த நான் ஒரு சைடு நிமிஷம் புரிஞ்சுக்கங்கண்ணே, ஏன்னா இல்ல உங்களுக்கு பிரதர் விஷயம் பிரதர் இதெல்லாம் தெரியாதுங்கிறதுனால புரியும் சொல்றேன். பிரதர். இதெல்லாம் எனக்கு புரியும் பிரதர். அதெல்லாம் புரியும் பிரதர், நல்லாவே புரியும் பிரதர். மேட்டர் என்னன்னா நான் அவங்க சைடு என்னன்னு கேட்கறேன். என்ன மேட்டர்னா இதை ஜாலியா சுமூகமா பேசி முடிச்சுங்க, அவ்வளவுதான். இது ஏன் போய் பெருசா வளர்த்துக்கிறீங்க? இது ஒண்ணும் இல்ல. இது ஒன்றும் பெரிய உலக போர்லாம் கிடையாதுங்க. இது ஒன்றும் நாட்டு பிரச்சனை கிடையாது. நாளைக்கு வந்து ரேஷன்ல வந்து அரிசி போட மாட்டாங்கிற அளவுக்குலாம் பிரச்சனை கிடையாதுங்க. இது ஒரு சிம்பிள் மேட்டர். இது ஜஸ்ட் பேசி முடிச்சிருங்க, அவ்வளவுதான். இது ஒன்றும் மேட்டர் இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த சைடு பேசிட்டு ஒரு சுமூகமா ஏதாவது ஒரு தீர்வு எடுத்துட்டு ஜாலியா போய் வேலையை பாருங்க ப்ரோ. நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் பாருங்க, யூடியூப்ல கண்டென்ட் பண்றீங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸா நீங்க வளர்றது வந்து தமிழ் சொசைட்டிக்கு முக்கியம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில நீங்க ஆண்டர்பனர்ஸ் ஆகுறீங்க. இது வந்து சும்மா கேலி பண்றவன் கேலி பண்ணுவான் பிரதர். ஆனா அதை வந்து அந்த கண்டென்ட் பண்றவனுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். ஸோ ஒரு டெடிகேட்டடா ஒரு ஒர்க் பண்றீங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அடுத்த லெவல் போங்க, சூப்பரா பண்ணுங்க. ஸோ இதை வந்து நான் என்னால முடிஞ்சது சால்வ் பண்ண முடியும்னா கண்டிப்பா நான் சால்வ் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? நன்றிண்ணா, நன்றிண்ணா. டேக் வேற இட் எதுவும் ஈஸி. சொல்றீங்களா சார்? யா டேக் இட் ஈஸி. ஓகே, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ பிரசாந்த். ஐ வில் ஃபாலோ இட், நோ ப்ராப்ளம். சொல்லுங்க. வேற யாராவது பேசணுமா? இருக்காங்களா? அசார் ஆக்சுவலா வந்து இங்க வந்து இப்போ இவ்வளவு நேரம் ஸ்பேஸ் கவனிச்சு எல்லாருமே வந்து பற்றிருப்பீங்க, தெரியும். நம்ம யார பத்தியுமே எந்த வார்த்தையும் தவறா பேசல. இப்ப என்னன்னா, இப்போ டிசி சார் வந்து இப்ப நான் திருப்பி ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த ட்விட்டர்ல வந்து பெருசா லிங்கே கிடையாது. இந்த குறிப்பிட்ட நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். யூடியூப் சேனல்ல பேச போறோம், ரிவ்யூ பண்ண போறோம். அங்க ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்குது. யார் மேல நம்மளுக்கு என்ன அலிகேஷன் இருந்தாலும் அதை வைக்க போறோம், பேச போறோம். அந்த ஷோ நடக்க போகுது. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ண போறோம்? தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்க்க போறோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது விஷயம் வந்தா பேச போறோம். அவ்வளவுதான். அப்படி பேசும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்ப நான் டிடிகே தமிழ்னு பேர் வச்சிருக்கேன்னா, இப்ப என் பேர்ல நான் போட்டு பேசுறேன் அப்பனா நீங்க என் மேல டிஃபமேஷன் கேஸ் போடலாம். இப்ப அந்த குறிப்பிட்ட நபர் வந்து இந்த குறிப்பிட்ட பேரை வச்சுக்கிட்டு, அதுவும் ப்ளூடிக் வாங்கியிருக்காரு. இப்ப ப்ளூடிக் வாங்காத எத்தனையோ ஃபேக் ஐடியை நான் கூட 5 ஐடி உருவாக்க முடியும். அதனால தயவு செஞ்சு கீழ இருக்க எல்லாருமே வந்து அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. டிடிகே தமிழ். ஒரு நிமிஷம் ஒரு விளக்கம் கொடுத்துறேன் ப்ரோ. அவ்வளவுதான், நாங்க முடிக்க போறோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும் ப்ரோ. எஸ்டர்டே நீங்க ஸ்பேஸ்ல இருந்தீங்களா? ஆமா ப்ரோ, ரெக்கார்டே இருக்கு ப்ரோ. ஸ்பேஸ்ல இருந்தேன், ரெக்கார்ட் இருக்கு என்கிட்ட. இல்ல நேத்து நடந்த ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க முதல்ல இருந்தீங்களா? இருந்தேன் ப்ரோ. ப்ரோ என்கிட்ட ரெக்கார்டே இருக்கு ப்ரோ. நான் ஒரு சேனல்ல அப்லோடே பண்ணிருக்கேன் இந்த இது. ப்ரோ ரெக்கார்டு எல்லார்ட்டையுமே இருக்கும். நான் ஆமா. அப்ப இருந்தீங்களான்னு கேட்டேன். இருந்தேங்க. ஏங்க இருந்தேன். நேத்துக்கு வந்து சாரோட யூடியூப் சேனல்ல போய் நான் பேசியிருப்பேன், அதையும் பாருங்க. பேசல. என்னங்க? நேத்து கீரி வந்து மேல வந்து பேசும்போது நீங்க ஏன் வந்து பேசல? எனக்கு எங்கங்க மைக் கொடுத்தாங்க? ஒரு நிமிஷம் சிராஜ், என்னையே பேச ஏங்க அவரையே பேச விடல. என்ன மியூட் போட்டுட்டே இருந்தாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? கேக்குறேன். யார் முழுசா பேச விடலையே. இல்ல சிராஜ் ப்ரோ, இப்போ நீங்க வந்து விஜய் முத்துக்குமரன் ஃபேன், அவன் அந்த பையன் தான் மியூட் போட்டுட்டே இருந்தான். இப்போ என்னன்னா சிராஜ் ப்ரோ, இப்ப என்னன்னா எனக்கு எல்லா மேட்டருமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பேசுறேன். நான் வந்து பேசும்போது கேளுங்களேன் ப்ரோ, நீங்க பேசுறத மட்டும் தான் எல்லாரும் கேட்கணும்னு இந்த ஸ்பேஸ் போட்டிருக்கீங்களா எப்படி?
ஏன் இப்ப பிரசாந்த் அண்ணா இவ்வளவு நேரம் பேசினாரே ப்ரோ, நீங்க கேட்கலையா ப்ரோ? இல்ல நான் பேசுறேன், என்கிட்ட நீங்க ஃபுல்லா இல்ல அவர் பேசவே எவ்வளவு அழகா இல்ல. பேசினாரு. கேக்குது. நீங்க பேசுற விதமே சரியில்லையேப்பா. நீங்க பேசுற வரதே ஏதோ சண்டைக்கு வர மாதிரி வரீங்களே. இப்ப பிரசாந்த் எவ்வளவு அழகா பேசிட்டு போனாரு இப்போ. ப்ரோ இல்ல. அவர் எல்லார்ட்டயுமே இந்த ஒன்னையே சொல்றாரு. உங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு கேக்குறாரு. அதனால நான் அவர்ட்ட இல்ல கேட்டேன். ப்ரோ, சரி, ஒரு இல்ல நிமிஷம். அந்த யார இல்ல கேட்டேன் அந்த ப்ரோ? அந்த ட்வீட்டாவது பாத்திருக்கீங்களா? போய் பாத்தீங்களா நீங்க இல்ல முதல்ல? சிராஜ் ப்ரோ, நேத்துக்கு இன்னைக்கு போற ட்வீட் பாத்தீங்களா முதல்ல நீங்க? நான் அதான் பாத்துட்டேன். நான் இப்ப சரி, அது டிஃபன் பண்ணவே இல்ல ப்ரோ. நான் இவர்ட்ட கேள்வி கேட்டேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ சிராஜ் ப்ரோ, நான் யார்கிட்ட கேட்டேன் தெரியுமான்னு? இல்ல ப்ரோ, நான் இதுலயும் நான் முதல்ல இருந்து இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் ம். கேட்டீங்க. சே ப்ரோ வரும்போதோ இல்ல ஏன்னா யாரோ அவர் தாங்க சொன்னாரு. சேப்ரோட நான் ஏன் சொன்னேன்னா, அவருக்கு இந்த விஷயமே தெரியாது ப்ரோன்னாரு ஃபர்ஸ்ட். ம். புரியுதுங்களா? ஏங்க அப்ப சேப்ரோட்ட நம்ம இந்த பிரச்சனையை வளர்க்க கூடாதுங்க. இப்ப என்ன, நம்ம சேப்ரோ ஏதாவது பேசும்போது ஏதாவது பேசும்போது அதை நம்ம அவர் கவுண்டர் கொடுக்க போய் என்ன அப்படின்னா, இந்த பேசோட ப்ரோ நோக்கம் பாதிக்கப்படும். டிடிகே ஒரு நிமிஷம். ஏன்னா நேத்து ஸ்பேஸ்ல கீரிப்புல அவர் வந்து பேசும்போது சே ப்ரோவுமே மைக்ல இருந்தாரு. அப்ப கூட நீங்க அந்த கொஸ்டினை கேட்டுக்கலாமே ப்ரோ அப்படிங்கறது. இந்த ட்விட் வந்து இப்ப போட்டது ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க வேற? இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டது, அத இன்னைக்கு சாயந்தரம் கேட்கல. போட்டது தான் பேசிட்டு இருக்கோம். நேத்து அவரை வா போங்கிற மாதிரிலாம் பேசினாரு. அது- அதையே நீங்க கேட்கல அதான் ப்ரோ, அதுக்கப்புறம் நாங்க ஸ்பேஸ் சார் போட்டாரு திருப்பி, அப்பயும் வந்து நான் பேசினேன். சரியா? அங்க மைக் கொடுக்கல, ஓ, அப்ப நீங்க சாரையே அங்க பேச விடல ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ என்ன டார்கெட் பண்றீங்கன்னு தெரியுது சிராஜ் ப்ரோ. என்னையே பேச விடுறியா? நீங்க வந்து என்னன்னா, பேச இப்ப என்னைய டார்கெட் பண்றீங்கன்னு தெரியுது. ஏன்னா இப்ப அந்த ஸ்பேஸ் இப்போ சாரையே பேச விடல. ஏன் கொஞ்சம் ரொம்ப நேரமா ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு அவரு அண்ணன், அவரே பேச விடல. எனக்கு மைக்கே கொடுக்கல. நீங்க கேக்குற கேள்வி என்னை டார்கெட் பண்றீங்கன்னு தெரியுது. தயவு செஞ்சு நம்ம தனியா பேசிக்கலாம். இது என் மேல உங்களுக்கு முரண்பாடு இருந்தா தனியா பேசி, இந்த ஸ்பேஸோட நோக்கம் வந்து தயவு செஞ்சு யாரும் இது பண்ணாதீங்க, டைலூட் வந்து பண்ணாதீங்க. ஒரு நபர் வந்து ஒருத்தருடைய கேவலமா வந்து பேசுறாங்க, அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடாதுங்கிறத தயவு செஞ்சு எல்லாருமே வந்து அதை கண்டிங்க. அது மட்டும் இல்லாம அப்படி கண்டிக்கிறவரு அவங்க ஏன் திருப்பி இந்த பேரை போட்டிருக்கோங்கிறதுக்கும் நாங்க விளக்கம் முழுவதா கொடுத்தாச்சு. தயவு செஞ்சு அதை வந்து எல்லாம் புரிஞ்சுங்க. திருப்பி அவங்க இன்னொரு ஸ்பேஸ் போட்டு திருப்பி வந்து சாரை திட்டினாலுமே என்னையுமே திருப்பி டேக் பண்ணி இப்போ பல வகை மீம்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. இவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோலாம் எடுத்து போட்டு மாஃபிங்லாம் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க பண்ணட்டும். ஆனா இங்க ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த கருத்தெல்லாம் புரிஞ்சுங்க. நாளைக்கு அவர் பண்ணும்போது நீங்க தான் சாட்சியா வந்து நிக்கணும். ஒரே நிமிஷம் சிராஜ் பரோட்ட ஒன்று கேட்குறேன். நேற்று நாங்கள் ஸ்பேஸ் போட்டோம், எங்கள் ஸ்பேஸ்ல எங்களை பேச விடல. அப்போ பார்த்துக்கோங்க, அப்புறம் எப்படி போய் கருத்து சொல்றது? இல்ல அதான் தீனதயாளன் வந்து ஒரு ஆளை ஆட் பண்ணிட்டாரு இல்லையா, அதனால வந்த பிரச்சனை அது. அது அதுதான் அவர் கண்ட்ரோல்ல இல்லாம போயிடுச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல. ஹரி. இல்ல சார், இப்போ ஒரு ரெக்கார்டு வந்து இருக்கு சார். என்ன தெரியுங்களா, திருப்பி வந்து கெட்ட வார்த்தை பேசியிருக்காப்ல சார். இதெல்லாம் வந்து எப்படிங்க சார், நீ எப்படி வந்து இந்த மக்கள்லாம் வந்து அனுமதிப்பீங்க? இப்ப நாங்க பேசும்போது யாரையாவது கெட்ட வார்த்தை பேசினோமா, இல்ல ஏதாவது வந்து தப்பா பேசினோமா? யார பத்தி ஒரு துளி வார்த்தை பேசல, பிரச்சனையை முடிக்கலாம் தான் சாரே சொல்றாரு. ஒரு எனக்கு 2 என்னன்னா நிமிஷம் அதான் சார். ப்ரோ, டிடிகே ப்ரோ, நான் உங்கள்ட்ட சண்டைக்கெல்லாம் வரல. எனக்கு என்னன்னா ஒண்ணே ஒன்று தான். நீங்க அவர் சொல்ற மாதிரியோ இல்ல நாங்க சொல்ற மாதிரியோ மேல நீங்க அந்த பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இவர்கிட்ட யார் வந்து பேசுனாங்களோ அவர்கிட்ட சிராஜனே, அதுக்கு தானே கேளுங்க நான் கேளுங்க. இவ்வளவு தூரம் பதில் கொடுத்தேனே. நீங்க திருப்பி திருப்பி என்னை கொஸ்டின் பண்றதுக்கு இப்ப நான் இன்னொரு ரெக்கார்டு உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க கேளுங்க. நீங்க உண்மையாலுமே வந்து என்னை கேட்டீங்கல்ல, அதே மாதிரி அவரை கேளுங்க பாப்போம். நான் சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியல. மேல போட்டிருக்கீங்கல்ல, அவர் என்ன சொன்னாரு மேல வந்து? அவர் பேரை ஆட் பண்ணுங்கன்னு சொன்னாரா? நீங்க பண்ணதுக்கு அப்புறம் நாங்க இப்ப ஆட் பண்ணிட்டோம். இப்ப அவர் பண்ணதுக்கு ஃபுல்லா ப்ரோ, எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கேளுங்க. நான் பேசி முடிக்கிறேனா ப்ரோ, ஒரு நிமிஷம். நான் ஆட் பண்ணிட்டேன். இப்ப அவர் பேசுனதுக்கு, அவர் ட்வீட் போட்டதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இப்ப என்ன பதில் எங்களுக்கு சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது தானே நான் கேட்கிறேன் அத போட்டுட்டு. அதுல என்ன அதான் ப்ரோ, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும் ப்ரோ. அதான் சார் நான் சொல்லியாச்சு, லா சரி, பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். சிராஜ் ப்ரோ, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். அதனால சார் வந்து தெளிவா முடிவெடுத்துட்டாரு. அந்த நபர் ப்ளூடூத் வாங்கியிருக்காரு. அதனால அந்த நபரோட முதல் பேர் போட்டாலும் கடைசி பேர் போட்டாலும் பேரு தான் ப்ரோ. நீங்க இந்த ஒரு பாயிண்ட்லயே நின்னுட்டு இருக்கீங்க. அப்ப என்னன்னா, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் இவ்வளவு தூரம் ஆபாசமா பிரிது ஒரு நபரை பேசும்போது இப்ப கூட பேசுறாருன்னா, நீங்க அந்த நபரை நீங்க பேர் எடுக்க சொல்லிட்டீங்கன்னா சார் ஹெட்லைனை தூக்கிடுவாரு. உங்க டிஎம் ஆன் பண்ணி சிராஜ் ப்ரோ, உங்க டிஎம் ஆன் பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விடுறேன்.
அவர் பேசினத டிசி vlogs பிரதர் இருக்கீங்களா? டிசி vlogs சொல்லுங்க. பிரதர் நீங்க பாத்தீங்கன்னா சாதி பேர்ல போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெலுங்கு எங்கப்பா? செட்டியார் முத்துவ என்னது பிராண்ட் இப்ப இந்த பண்ணிருக்கீங்க. தலைப்புல நாங்க அதை முத்துக்குமரனை பத்தி பேசவே இல்லையே. நீங்க தான் வந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்ப பேசணும்னா இல்ல சொல்லலாம். பிரதர் நீங்க மேல பின் பண்ணி பாத்தீங்களா இல்லையா? பின் வீட்டிற்குள்ளே பண்ணது யார்? நான் தெலுங்கு பண்ணலையே. செட்டியார் நான் பண்ணலப்பா அதை. கமெண்ட் யார் பின் பண்ணது அதை? கமெண்ட் நீங்க தான் போட்டிருக்கீங்க. நான் பண்ணலங்க அது. டிசி vlogs தமிழ் நீங்க தானே? என்ன டேக் பண்ணிருக்காங்க யாரோ. என்ன டேக் பண்ணி போட்டிருக்காங்க யாரோ. இல்ல பிரதர் கமெண்ட் நீங்க தான் போட்டிருக்கீங்க. டிசி vlogs தமிழ் வீட்டிற்குள் வெளியே தெலுங்கு செட்டியார் வீட்டுக்குள்ளே தமிழன். அது வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி போட்டது. இப்ப அதை பத்தி இல்ல பேசணுமா இப்போ? பிரதர் நீங்க எதுக்கு கேஸ்ட் நேம் எல்லாம் இழுக்கிறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு அது என்ன உண்மை இல்லையா? அப்போ பொய்யா அது? உங்களுக்கு தெரியுமா? ப்ரூஃப் தெரியுங்க, அதனாலதான் கேக்குறேன். சரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் மேல போடுங்க. ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? மேல போடுங்க. இல்ல ஒரே நிமிஷம் இல்லங்க, ஹரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது போட்டிருக்கேன். உங்களுக்கு இல்லன்னு நீங்க கம்ப்ளீட் நீங்க போடுங்க. அப்படி இல்லன்னா இல்ல இல்ல சாரி இல்ல கேக்குறேன். ஹரி இப்ப பிரதர் நீ நீங்க இல்ல இல்ல எதுக்கு ஹரி ஒரு ஹரி பொது நிமிஷம் வழியில சார் நான் ஹரி சொல்றேன் ஒரே ஒரே தம்பி, நிமிஷம் நிமிஷம் இருங்க டாபிக்கே பேசல. சார் ஒரே டிடி நிமிஷம் சார் நான் சொல்லிடுறேன் சார் டிடிகே அவர்கிட்ட ஹரிக்கிட்ட ஹரி ஒரே நிமிஷம் இருங்க இல்ல சார் ஒரே நிமிஷம் நானே சொல்லிடுறேன் இந்த சார் இந்த கமாண்டை வந்து போட்டிருக்காருங்க உள்ள வீட்டுக்குள்ள வந்து தெலுங்கு வெளியே வந்து செட்டியார் இது போட்டிருக்காருல்ல இது வந்து எல்லாரும் பேசக்கூடிய கருத்தாங்க இது ஒண்ணும் என்ன தப்பான கருத்து இல்ல இல்லைங்க பிரதர் அந்த பப்ளிக் சாதியை ஃபோரம்ல சொல்லி இருங்க ஒரே இருங்க நிமிஷம் பிரதர் ஒரே நான் பதில் சொல்லிடுறேன் பிரதர் இருங்க பிரதர் இருங்க இப்ப எப்படி ஒரு முஸ்லீம்ங்கிறமோ ஒரு கிறிஸ்டின்ங்கிறமோ இவர் இன்ன சாதி இன்ன மத்த மொழிங்கிறது பேசிட்டு தான் இருக்காங்க அப்படிதான் சௌந்தர்யா வந்து சார் மியூட் ரிமூவ் போடாதீங்க பண்ணாதீங்க. சார் ஒரே நிமிஷம் சார் மியூட்ல கை வைக்காத அப்படி பார்க்க மியூட்ல கை வைக்காதீங்கப்பா தயவு செஞ்சு நான் வைக்கலையா? சார் மியூட்ல கை வைக்காதீங்க சார் ப்ளீஸ் சார் என்னன்னா பேச நடக்கும்போது சௌந்தர்யாவை ஜாதி பேர் இதே மாதிரி போட்டு சௌந்தர்யா கவுடான்னு போட்டு கன்னட பொண்ணு பேசினாங்க ப்ரோ அதனால இதெல்லாம் அந்த கேம்ல முடிஞ்சது அதை கேம்ல தூக்கிட்டு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ப்ரோ ஏன்பா அதாவது பேசுறீங்க? கேம்ல இப்போ வந்து கொண்டு சாதி வராதீங்க பேர் ஒரே நிமிஷம் பிரதர் அப்படின்னா ஒரே கவுடா நிமிஷம் அப்போ சௌந்தர்யா பப்ளிக் கவுடான்னு ஃபோரம்ல போட்டிருக்காங்களே ஒரே ப்ரோ நிமிஷம் சௌந்தர்யா கன்னடச்சின்னு போடுறாங்களே ப்ரோ அதுக்கு என்ன ப்ரோ அர்த்தம் இல்ல பிரதர் ப்ரோ இவர் இப்ப போட்டிருக்காருன்னு இது தான் நான் தேவையே கேட்டேன். இல்ல இந்த டாபிக். அதான் இந்த ஃபர்ஸ்ட் அதை தம்பி இப்ப புரிஞ்சுக்கோங்க. நாங்க அசார் பேசவே இல்ல தம்பி. நீங்க கொஞ்சம் அமைதியா எவனோ இருங்க ஒருத்தன் அசார் வந்து பின் யார் பண்ணான்னு சொல்றா ஏங்க இந்த நீங்க வேற டாபிக் எங்கேயோ கொண்டு போயிட்டு தேவையில்லைன்னு? இருக்கீங்க, உங்களுக்கு தலைப்புல புரியுதா இல்லையா? பேசுங்க. இப்ப அசாரண்ணே முத்துக்குமரனை பத்தி நாங்க பேசல. நான் பேசிக்கிறேனே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே ஏன்னா பேசணும்னா அது இந்த டாபிக்கே போயிடும் இந்த பிரதர் ஸ்பேஸோட ஒரே நோக்கமே நிமிஷம் பாதிக்கப்படும் நீங்க ஏங்க முத்துக்குமார் நீங்க ஆர்மி வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, இந்த டாபிக் வேற எங்கேயோ போயிடும். அதுக்கு தான் சொல்றேன், நாம என்ன பேச நீங்க வந்தோமோ அதை பேசுங்க. தான் டிடிகே பேசணும். அதுதான் பேசணும். அசாரு டிடிகே பேச இருங்க. அதான் அசார் நான் முடிச்சேனே அசார் இந்த பிரச்சனை நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க அந்த நேரத்துல சௌந்தர்யாவை கவுடான்னு போட்டு என்னோட இதுலயே வந்து எத்தனை பேர் தெரியுமா அவ வந்து ஒரு கன்னடச்சி எப்படா நீ சப்போர்ட் பண்ணுவ நீ ஒரு பச்சை தமிழ் நடந்துக்குன்னு கேக்குறாங்க ப்ரோ கேட்டது பூராம இவங்க தான் அதெல்லாம் பதில் கமெண்ட் போடுறது இப்ப நாங்க கேக்குற கேள்வி இதை டைவர்ட் பண்ணாங்க தயவு செஞ்சு ஒரு நபர் வந்து தகாத வார்த்தையில ஆபாசமா பேசியிருக்காரு இப்போ நான் வந்து என் பேரை வச்சுட்டு ஆபாசமா பேசுனா நீங்க என்ன பண்ணுவீங்க என் மேல கேஸை கொடுத்து ஜெயில தள்ளுவீங்க இப்ப அதே மாதிரி நாங்க பண்ணுவோம் அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் தான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் வேண்டாம்னு இந்த சொல்லுங்க இந்த டாபிக்கே நம்ம பேசல. இது ஆமா தேவையில்லாம இந்த கிளப்பி விடுறாரு. டாபிக்கே இல்ல நம்மளுக்கு பிரதர் தேவையில்ல ப்ரோ ஒரே நிமிஷம் பப்ளிக் ஃபோரம்ல ஒரு பாத்தீங்கன்னா சாதி பேர் போட்டிருக்காரு. அவர்கிட்ட ப்ரூஃப் ப்ரோ இருந்தா சார், அந்த பப்ளிக் போடலாம். மாதிரி போரம்ல சௌந்தர்யா தான் ப்ரோ போட்டிருக்காங்க சார். அது சௌந்தர்யாவை அவ்வளவுதான் பிரச்சனை ஹரி. அது முடிஞ்சு யாரு போச்சு. ப்ரோ அந்த டாபிக்கே போட்டார்? இப்ப நாங்க யாரு பேசல. போட்டா? ப்ரூஃப் நீங்க போடுங்க, புரியுதுங்களா? மேல போடுங்க. என்னது நான் ப்ரூஃபா ப்ரோ நீங்க என்ன இங்கதான் இருக்கீங்களா ப்ரோ சௌந்தர்யா முத்துக்குமரன் சௌந்தர்யா போட்டாலும் சௌந்தர்யா தப்புதான். வந்து ப்ரோ கன்னடச்சி ப்ரோ அதெல்லாம் உனக்கு ப்ரோ தெரியாதா அப்போ? ஒரே நிமிஷம் ஹரி ப்ரோ நான் கடைசியா சார் நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார் என்கிட்ட வந்து இருக்குங்க நான் வந்து உங்களுக்கு ஆதாரம் வேணுமா யார் சொன்னாங்கிறதுக்கு சௌந்தர்யா வந்து கவுடா சௌந்தர்யா பிரதர் வந்து கன்னடச்சின்னு ஒரே சொன்னதுக்கு நிமிஷம் உங்களுக்கு பிரதர். நீங்க ஆதாரம் ப்ரோ வேணுமா ப்ரோ நான் என்ன சொல்ல டிடிகே வரேன்னே கேட்க டிடிகே மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் இருங்க பிரதர். வரேன் டிடிகே கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம் நீங்க இது ஷோ முடிஞ்சு ப்ரோ ப்ரோ மறக்க யாரு சௌந்தர்யா போட்டாலும் தப்புதான் ப்ரோ. சௌந்தர்யான்னு இவர் எடுத்துக்கிட்டு போட்டிருக்க இருக்கீங்களே தம்பி ஒரு நிமிஷம். யாரும் அங்க பேசல. ஒரு நிமிஷம் இருங்க. யாருங்க பேசல. நாங்க பேசுறது இந்த இஷ்யூ மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஹரிங்கிறவர் தான் வந்து கிளப்பி விட்டு இருக்கிறாரு. இங்க யாரும் சௌந்தர்யா பத்தி இங்க பேசல.